இப்போ கோவக்காவை ஒரு கிரேவி செய்ய போகிறேன். காக்கில் கோவக்காய் வாங்கி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நாலாக கீறி வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கேன். ஒரு ஸ்பூன் மல்லி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கசகசா போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு. தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சே வறுத்துருங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த கோவக்காவை அதிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கியாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக கடுகு பருப்பு, கடுகு பொரிஞ்சு வச்சு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு வத்தல், ஒரு 2 மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளி பழம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதை எடுத்து கொஞ்சமாக உப்புத்தூள் போட்டு. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம்ல அதை இதில் ஊற்றிடும். கொஞ்சம் மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி போட்டு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கறி மசால் பொடி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, பாத்திரம்லாம் போட்டுக்கோங்க. இந்த கொதி வந்த உடனே நம்ம வதக்கி வச்சுருக்க கோவக்காவை இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் தீயை சிம்மிலேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. காய் இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த காய் வேகிற வரைக்கும் இருக்கட்டும். தீ வந்து கொஞ்சம் சிம்மிலே வைங்க, நல்லா வெந்துடும். அவ்வளோதான், நல்லா காய் வெந்துருச்சு. சூப்பராக இருக்கும். கோவக்காய் கிரேவி ரெடி. நல்லா வாசமாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோவக்காய் கிரேவி ரெடி.